சின்ன சின்ன ஐடியாவாக பேசிக்கிட்டே இருப்போம். உட்காந்து டீ கடையிலலாம் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ எடுத்த உடனே எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கிறதுனால டெக்னிக்கலாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் முத லோன் போட்டு ஒரே ஒரு லேப்டாப் வாங்கினோம். கம்பெனியில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த பீரியட்லேயே 2010-11 எல்லாருமே நியர்லி ஈக்குவல் சேலரி. கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எங்களுக்கு நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிட்ட சேலரி 25,000 ரூபாய். இந்த ராஜஸ்தான்லாம் ஆடு கிலோ எடைக்கு இவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க, அவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ சீப்பாக இருக்குது, அங்கேருந்து 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து 400 ரூபாய்க்கு போட்டு பொழந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். 250 rupees per kg. நீங்கள் அங்கே போய் 300 ரூபாய்க்கு விற்கலாம், 350 ரூபாய்க்கு விற்கலாம், செம லாபம். நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இவ்வளோ சீப்பாக கிடைக்குது. ஆட்டை பற்றி எதுவுமே தெரியாது. பொருள் நஷ்டம் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 100-150 என்கொயரியாவது நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்களா, டிஎம்சி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்களா? நான் இப்போ அவங்கள்ட்ட எல்லாருமே என்ன சொல்லுவேன், எல்லா ஏஜ் குரூப்பும் WHOவில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்லேருந்து, பைலட்லேருந்து, ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லேருந்து, தஞ்சாவூர் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல இருக்க பெரிய பெரிய நிலக்கிழாறுலேருந்து எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு கோயம்புத்தூரில், மதுரையில், சேலத்தில், திருநெல்வேலியில் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. இது எல்லாமே வந்து எப்படின்னா நாங்கள் வரணுன்ற தேவையே கிடையாது. எங்கள் வந்தோடனே ஃபுல்லாக என்ட்ரி போட்டு முடிச்சு வெயிட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க லோடு மொத்த விலை என்ன, இதில் லாபம் இருக்கா இல்லையா, லாபம் இருந்ததுன்னா 100 ரூபா இருக்கா, 200 ரூபா இருக்கா, 300 ரூபா இருக்காங்கிற வரைக்கும் எங்களுக்கு சிஸ்டம் அங்கே உட்காந்து எங்களோட ஹெட் ஆஃபீஸில் உட்காந்தாலே தெரியிற அளவுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக டெவலப் பண்ணோம். 2500 ஆட்லேருந்து 3000 ஆடு வரை வாரம் வாங்குறோம். அதாவது அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஆட்லேருந்து 12,000 ஆடு வரையும் நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம். ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு நீங்கள் 8,000 போட்டிங்கனாலே நம்பர்ஸ் தெரியும். ஒரு ஆடு சராசரியாக 8,000 ரூபான்னு போட்டிங்கனாலே 2,000 ஆடு பண்ணாங்கனாலே எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். உண்மையிலே என்ன ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் ஆகணும் இப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Good morning. My name is Appas. I am one of the co-founder of TMC. TMC என் கூட நவாஸ், கல்யாண் and யாசர். We 4 are a team. TMC தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பா அப்படின்னா இல்லை. TMCக்கு முன்னாடி we co-founded another company called CafeXT. CafeXT அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேஃபிடேரியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். We were creating a marketplace for corporate cafeteria customers. அது 2019 வரைக்கும் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்தது. கோவிட் முன்னாடி வரைக்கும். கோவிட்ல ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி we had around 200+ employees working for CafeXT and it was a very huge business for us. அப்புறம் கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்தோடனே unfortunately we had to shut it down. அப்போது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே எஃப்என்பியில் இருந்தோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி எஃப்என்பி ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ்க்குள்ள நுழையணும். ப்ளஸ் we have to use lot of technology to disrupt the market. அதுதான் ஐடியா. அப்படி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது we were thinking okay meat and seafood market is very huge. meat and seafood market ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அதில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி can we make any real change அப்படின்னு திங்க் பண்ணும்போது போல்ட்ரி, அதாவது சிக்கன் செக் பண்ணோம். சிக்கன் has lot of organized players. we have got Suguna, Venky's, Nando's and Godrej. அந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் பிளேயர் இருக்காங்க. they have vertically integrated the entire supply chain. ஸோ அதில் போய் அட்டாக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஆப்ஷன் இல்லை. ஸோ வி kept poultry aside. அதுக்கப்புறம் சீ ஃபுட் பார்த்தோம். சீ ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி ஹியூஜ் மார்க்கெட். இட்ஸ் ஆக்சுவலி த பிக்கஸ்ட் பீஸ் இன்சைட் த மீட் அண்ட் சீ ஃபுட் கேட்டகரி. பட் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லிமிடெட் ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப் அது. ப்ளஸ் வந்து அதுக்கு கோல்ட் செயின், கோல்ட் லாஜிஸ்டிக்ஸ் வேணும். யூ நீட் மோர் கேபிட்டல் டு கிராக் தட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், தட் சைட் ஆஃப் பிஸ்னஸ். அதனால் சீ ஃபுட்டையும் ஓரங்கமாக ஒதுக்கி வச்சுட்டோம். மீதம் இருக்கிறது கோட் அண்ட் ஷீப். கோட் அண்ட் ஷீப்பில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் க்ளோஸ் டு $15 billion இன் மார்க்கெட் சைஸ் இந்தியாவில் கன்செப்ஷன். சவுத் இந்தியாவோட கன்செப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 50,000 கோடி ரூபாய் வரை கன்செப்ஷன் இருக்குது. இதில் ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் யாரும் இல்லை. இது வரைக்கும் இதில் டெக்னாலஜி யூஸ் பண்ணலை. அப்போது கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை can be meet in this particular segment. It is fragmented both on the supply side, it is fragmented both on the demand side. So இதை அட்ரஸ் பண்ண முடியுமா? Can we address this huge market by using technology? That is how it all started with TMC. TMC is now doing around 2,500 to 3,000 animals in a week with a run rate of around 2.5 to 3 CR in a week. So that is all about TMC now. வணக்கம், என் பேர் கல்யாண். என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் முடிச்சது NIT திருச்சியில் 2003 to 2007 பாஸ் அவுட். நாங்கள்
2007 முடிச்சுட்டு 10 இயர்ஸ் ஜோஹோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜோஹோவில் ஒர்க் பண்ணும்போது 2010 ஒரு டைமில் அப்பாஸ் வீட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட போனேன் ரம்ஜான் அப்போ. ஸோ அப்போ போய் தான் வந்து இவங்களோட பேசி இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வந்து வி ஸ்டார்டட் தீஸ் திங்ஸ். ஆக்சுவலாக அப்பாஸ் வந்து என்னோட காலேஜ் மேட்டோட பிரதர். ஸோ அப்படி தான் வி ஆர் கனெக்டட். ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த டெக்னாலஜி. ஜோஹோவில் நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுனால ஐ வாஸ் அ மொபைல் டெவலப்பர். J2EA எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த என்டையர் டெக்னாலஜி ஃபார் மீட் ஷாப். இங்கே பில்ட் பண்ண சொல்யூஷன்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு, சேல்ஸுக்கு, அப்புறம் B2B ஆப்ஸு, இன்வென்ட்ரி, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், பில்லிங் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். எல்லாமே எங்களோட ஓன் இன்னோஸ் ஆப்ஸ் தான். வணக்கம், நான் நவாஸ் கான், ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர், டிஎம்சியோட கோஃபவுண்டர். நாங்கள் 4 பேர். அப்பாஸ் பேசியிருப்பீங்க, கல்யாண் பேசியிருப்பீங்க, நான் நவாஸ் கான். 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நாங்கள் 4 பேரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்குறோம். அப்பாஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. கல்யாண் வந்து டெக்னிக்கலாக வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. நான் வந்து சேல்ஸ், எல்லா யூனிட்டோட சேல்ஸையும் நான் பார்த்துக்கிறேன். யாசர் வந்து ப்ரொக்யூர்மெண்ட், ஆடுகளை கொள்முதல் பண்ணுற முக்கியமான வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. அவர் இன்றைக்கி ராஜஸ்தான் போயிருக்காரு, அதனால் நீங்கள் சந்திக்க முடியல. இந்த தொழில் எப்படி, இந்த ஆட்டு தொழில் இப்படி வந்தீங்க, எப்படி இவ்வளோ டெக்னாலஜி வச்சு இவ்வளோ பெருசாக பண்ணுறீங்க, இதுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வந்தோன்றதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிக்காக 4 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லாரையும் போல் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் போய் தான் ஜாயின் பண்ணோம். நான் டிசிஎஸில், அப்பாஸ் அக்சென்ச்சரில், கல்யாண் ஜோஹோவில், யாசர் இண்டியம் சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனியில். பட் என்ன அப்படின்னா எங்கள் ஃபேமிலி எல்லாமே பேசிக்காகவே சின்ன பிஸ்னஸ்னால் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்ன பிஸ்னஸ். ஒரு தொழிலை எப்படி முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற போதிய அந்த அந்த எஜுகேஷன் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்லாம் அப்படி ட்ராப் ஆயிடுச்சு. பட் என்ன அப்படின்னா அந்த தேர்ஸ்ட் வந்து கட்டாயமாக உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் வந்தவங்களுக்கு வேலை பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்கும். பிஸ்னஸை அதை பெருசாக திரும்ப எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். முதல் ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து கம்பெனியில் வேலை பார்த்துட்டே இருக்கோம். பட் நாங்கள் எல்லாம் பேச்சுலர்ஸாக இருக்கப்போ சென்னையில் பல்லாவரத்தில் தான் நாங்கள் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். கல்யாண் சுந்தரம் அப்படி தான் வந்து சாட்டர்டே சண்டே விளையாடுறதுக்காக வந்துடுவார். அவர் சொல்லியிருப்பார் பிரியாணி சாப்பிட வந்தப்பன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் சாட்டர்டே சண்டேலாம் விளையாட வந்துடுவாங்க. அப்போ பிஸ்னஸ் சின்ன ஐடியாவாக பேசிக்கிட்டே இருப்போம். உட்காந்து டீ கடையிலலாம் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ எடுத்த உடனே எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கிறதுனால டெக்னிக்கலாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மொதல் லோன் போட்டு ஒரே ஒரு லேப்டாப் வாங்கினோம். ஒரு லேப்டாப் வாங்கி நாங்கள் தங்கியிருந்த வீட்டிலே ஒரு பக்கம் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கட்டி 3 ஸ்டூடெண்ட்டு 2 ஸ்டூடெண்ட்டு இப்படி உள்ள ஜாயின் பண்ண வச்சு அதில் நாங்கள் எங்கள் டீம் 4 பேரை பார்க்குறீங்களா, எங்கள் டீம் இன்னும் கொஞ்சம் பெருசு. we are 8 members, 8 பேர் ஆக்சுவலாக. இன்னொரு 4 பேர் இன்னொரு பக்கம் ஒரு கம்பெனியில் இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ட்ரைனிங் கம்பெனி இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த கம்பெனி ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த கம்பெனியோட பேர் யூனிக் டெக்னாலஜிஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நோட்டீஸ்லாம் அடித்து ஒரு காலேஜ் வாசல்லையும் போய் நின்று கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் நின்று நோட்டீஸ் கொடுத்து ட்ரைனிங் இப்படி எடுக்கிறோம், வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் எத்தனை என்ரோல்மெண்ட் வந்திருக்குன்னா ஒருத்தர் 2 பேர், இல்லை சில மாதம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். பட் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸை பெருசாக்கணும் இந்த ஐடியாலே இருந்து அப்புறம் சின்னதாக ஒரு சின்ன கம்பெனி ஒரு வாடகைக்கு எடுத்து ஒரு 5 பேர் எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ண வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி வந்தோம். இன் பிட்வீன் வந்து ஓகே, ஒரு கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. வேறு என்ன பண்ணலாம், நம்ம இத்தனை பேர் இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் கேட்ரிங் கம்பெனி. நாங்கள் ஒர்க் பண்ண கம்பெனிக்குள்ளே ஹோட்டல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணுறாங்க. பட் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, நான் இதை எடுத்தேன் பட் விட்டுறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அதை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து அந்த கேட்ரிங் கம்பெனி நாங்கள் எடுத்து பண்ணுறோம். இனிஷியலாக எதுவுமே எங்களுக்கு தெரியலை. படிப்படியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஃபுட்டு பண்ணுறோம், ஃபுட்டில் என்ன ப்ராஃபிட் இருக்குது சொல்கிற மாதிரி உண்மையிலே அது வந்து ஒரு இட்லி தோசை கடை தான். பேசிக்காக உண்மையிலே என்ன ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் ஆகணும் இப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நினச்சி பார்த்தாலும் வந்து அது ஒரு பெரிய எப்படி இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து எங்கள் கம்பெனிக்கான பேட்டர், அந்த மாவு அரைச்சி கொண்டு போகிறதுலேருந்து இட்லிக்கான பொடி, எண்ணெய் பாக்கெட், இதெல்லாம் நாங்கள் காலையில் தூக்கிட்டு ஓடுவோம். ஒரு கடையிலையும் போய் அங்கே எங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து பெருக ஆரம்பிச்சிது. ஒரு பிரான்ச் 2 3 அப்படின்னு சொல்லி இந்த அப்பாஸ் சொல்லியிருப்பார். கோவிடோட நாங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஷட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. முடிக்கிற ஸ்டேஜிலலாம் எங்ககிட்ட 14 பிரான்ச் இருந்தது. கிட்டத்தட்ட 265 பேர் இருந்தாங்க. அதில் ESIPFோட கிட்டத்தட்ட 180 190 எம்ப்ளாயிஸ் கிட்ட வேலை பார்த்தாங்க. அவ்வளோ பெருசாக அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணிட்டோம். பட் இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ்லேயே எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சரி நம்ம கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக இந்த தொழிலை இனிமேல் ரன் பண்ண முடியாது. ஏன்னா தொழில் ஒரு மாதிரி பெருசாயிருச்சு. ஒன்று பிஸ்னஸை பார்க்கணும், இல்லை கம்பெனியில் வேலை பார்க்கணும்.
அப்போ படிப்படியாக எல்லாரும் வேலையை விடலான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டைமில் யூஎஸ் போயிட்டேன். எனக்கு மட்டும் யூஎஸ் வீசா கிடச்சிது. அந்த டைமில் யாருக்குமே வீசா கிடைக்காத டைமில் கிடச்சதுன்றனால கம்பெனி வந்து நீ கட்டாயம் போகணும், ப்ராஜெக்ட்டுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டேன். பிஸ்னஸ் இங்கே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம திரும்ப இந்தியாவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமெடியான ஒரு இது. எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ சொல்லலாமான்னு கூட தெரில. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப போகலை. யூஎஸோட வீசா டைம் பீரியட் இருந்தும் நான் போகலை. என்னன்னா பிஸ்னஸ், என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் அங்கே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறமா சரி இதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் வேலையை விட்டேன். அப்புறம் உசைன், அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தவங்களா படிப்படியாக வேலையை விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம்பெனியில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த பீரியட்லேயே 2010-11 எல்லாருமே நியர்லி ஈக்குவல் சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கோம். கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எங்களுக்கு நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிட்ட சேலரி 25,000 ரூபாய். 25,000 ரூபாயிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 4 பேர் அந்த பிஸ்னஸை பார்க்குறோம், 4 பேர் இந்த தோசா வில்லேஜ் அப்படிங்கிற இந்த ஃபுட் பிஸ்னஸை பார்க்குறோம். பிஸ்னஸ் பெருசாகுது, நிறையா கொண்டு வர்றோம். டெக்னிக்கலாக எங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பலமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறீங்க? டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பு, டிஃப்ரெண்ட் பிலீஃப். நாங்கள் வந்து ரிலேட்டிவ், கல்யாணம் வந்து ஃப்ரெண்டு, டிஃப்ரெண்ட் பிலீஃப் சிஸ்டம். எப்படி சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் தான். ஒன்று அந்த இன்ஜினியரிங் ப்ளஸ் வந்து டெக்னாலஜி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறோம். அப்போ இந்த கெஃபேக்ஸ்டி, அதாவது அந்த தோசா வில்லேஜுங்கிறது ஃபுட் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்ததை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதிரி எவால்வ் ஆகுது பிஸ்னஸ். அதாவது இன்னொரு பரிணாம வளர்ச்சி கொண்டு வருது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்விக்கி இதெல்லாம் ஆப்பெல்லாம் ஆர்டர் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் கம்பெனிக்குள்ளே இருக்கவங்களும் பேலேருந்து ஆர்டர் போட்டுட்டு வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை ஏற்படுது. முன்னாடி வந்து எப்படின்னா, நீங்கள் 4வது மாடியில் ஒர்க் பண்ணுவீங்க, 2வது மாடியில் கேன்டீன் இருக்கும், வந்து கீழே லைனில் நின்று ஃபுட்டு வாங்கி சாப்பிடணும். பிரேக் வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் தான். அப்போ இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் வேணும்னு அப்போ ஆல்ரெடி 1 or 2 கம்பெனிஸ் வந்துருச்சு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஃபுட் அட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ எங்களையும் வந்து கம்பெனியில் இருக்கவங்க, நவாஸ் நீங்கள் எல்லாம் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் தானே, நீங்கள் ஏன் இப்படி ஒரு ஆப் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் ஒரு டெலிவரி ஆப் ரன் பண்ணி குரோம்பேட்டில் பேஸாக வச்சு நாங்கள் ஒரு 100 கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் ஸ்விக்கி வந்து கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே வருது. அப்போ வந்து தரமணியில் இருக்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறப்ப நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் அந்த நோட்டீஸை வாங்கிட்டு எங்கள் டீமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்விக்கின்னு ஒரு டெலிவரி ஆப் வந்திருக்கு, நம்மளை மாதிரியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்க ப்ராடக்டை எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது, எப்படி பெருசாக்குறது, மார்க்கெட்டை இன்னும் பெனிட்ரேட் பண்ணுறது எப்படின்றது எங்களுக்கு தெரியலை. அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தோம், அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே மட்டும். அதுக்குள்ளே இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெருசாகாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓகே நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி, பட் ஒன்லி கம்பெனிக்குள்ளே மட்டுமே ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டோம். ரொம்ப பெருசாக வளருது கம்பெனி. அப்போ தான் ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் வர்றாங்க. இங்கே இருக்க எல்லா மேஜர் ஐடி கம்பெனிஸ்லையும் நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம். டிசிஎஸ், சிடிஎஸ், ஆக்சென்ச்சர், சதர்லாண்டு, சின்டெல், வெர்ச்சுசா எல்லா கம்பெனிலுமே பண்ணியிருக்கோம். சடனாக கோவிட் வருது. அதாவது வந்து எப்படின்னா, எலான் மஸ்க் ராக்கெட்லாம் செஞ்சு நாளைக்கு லான்ச் பண்ண போகிறேன்றப்ப ராக்கெட் இன்னையிலேருந்து ராக்கெட்டு அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. சரி 20 நாள் பிரேக் டவுன், அதாவது லாக்டவுன், பரவாயில்ல நம்ம என்ஜாய் பண்ணலாம், வேகமாக வேலை பார்த்துட்டே இருக்கும், கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறமா 20 நாள், 40 நாள் ஆகுது, 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு மேலே போகாமல் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பழையபடி வருமா, இதோட தேவை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா பக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்கள் வந்து கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற கல்ச்சரே மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோனெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுப்பாங்க, நீங்கள் இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணும், சிஸ்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நிறையா டேட்டா ப்ரைவேசின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு கம்பெனிக்குள்ளே போய் எதுவும் சாஃப்ட்வேர் திருட்டு நடந்துடக்கூடாது, ப்ரைவேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒரு லேப்டாப்பு, இன்டர்நெட் கனெக்ஷன், வீட்டில் இருந்தே வேலை பாரு. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க எந்தெந்த பிஸ்னஸ்லாம் அடியாச்சுன்னா, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி அடியாச்சு, செக்யூரிட்டி சர்வீசஸ் அடியாச்சு, பஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட், ஒரு கம்பெனியை சார்ந்து இருக்க ஹாஸ்டல்ஸ், லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே காலியாச்சு. அதில் எங்களோட கம்பெனியும் கிட்டத்தட்ட வந்து இது வந்து இதோட தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப லிமிட்டடாக தேவைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 இயர்ஸில் தான் அந்த கம்பெனி அது எல்லாமே திரும்ப ஒர்க்கு ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு வந்தது. அந்த நேரத்துலையுமே நீங்கள் வந்து வாரத்தில் எத்தனை நாள் வருவாங்க, தேவையா தேவையில்லையா, காலையில் சாப்பிட்டு வருவாங்களா, மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு போயிடுவாங்களா, இது எதுவுமே தெரியாமல் இருந்ததுனால இந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகுது. பட் என்னென்னா, உடனே சரி என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நாங்கள் 4 பேரில் 2 பேர் வேலைக்கே போயிடுவோம் பழையபடி.
2 பேர் மட்டும் ஏதோ ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பழையபடி ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணுறோம். திரும்ப ரெடி பண்ணி நானும் கல்யாண் சுந்தரமும் வேலைக்கு போயிடுறதா பிளான். அப்பாஸும் யாசரும் கம்பெனியை பார்த்துக்கிறதா பிளான். எனக்கெல்லாம் வந்து என்னடா திரும்பவும் டெக்னாலஜி படித்து திரும்பவும் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எப்படி நம்ம வேலை பார்க்க போகிறோம், அந்த 8 hours 9 hours ஆஃபீஸ்லேயே உட்காருது, எனக்கு பழையபடி அந்த யோசனைலாம் போகுது. ஐயோ மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அது இது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் பார்த்தாலே தலை சுற்றுதே அப்படின்னு உட்காந்துருக்கேன் நான். கல்யாணுக்கு ஒரு பெரிய வேலையும் கிடச்சிருச்சு. கல்யாணம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருச்சு, போகலாமா என்ன அப்படின்றப்ப இந்த ஆன்லைன் மார்க்கெட் அப்போ பிக்கப் ஆகுது. இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைனில் மீட்டு, ஃபுட் ப்ராடக்ட்டு, கிராசரிஸு இது எல்லாமே பயங்கரமாக, அதாவது வந்து பல மடங்கு பெருகுது. அப்போ ஏன் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஒரு டெக் பீஸ் நம்ம கிட்டே இருக்குது, இதில் நமக்கு அனுபவம் இருக்குது. அப்போ அப்பாஸ் சொன்ன மாதிரி வந்து நம்மளும் இந்த மீட் ஃபுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் ஒரு ஸ்டோர் வைக்கிறோம். ஒரு மாடர்னான ஒரு மீட் ஸ்டோர். இப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தது. அதாவது வந்து மீன், கறி, கோழி இது எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் வந்து மேரினேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ஒன்று வித்தியாசப்படுத்தி காமிச்சோம். யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு ப்ராடக்டாக ஒரு பிரியாணி மீல் கிட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணோம். நாங்கள் 14 வகையான பிரியாணி நீங்கள் பண்ணலாம். ஒரு ஸ்டெப்ஸோடு போட்டு கொடுத்துருவோம். என்னென்ன போர்ஷன் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே போர்ஷன் பண்ணி பக்காவாக கொடுத்துருவோம். நீங்கள் அந்த பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணால் தெரியும். தம்பி மாதிரி பேச்சுலர்ஸ் கூட 4 பேருக்கான பிரியாணியை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணோம். எங்கள் ப்ராடக்ட் வந்து பயங்கரமாக ஒரு அட்ராக்டிவாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. அப்போ எங்கள் கடை 1, 2, 3ன்னு இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்க்ரீஸ் பண்ண உடனே எங்களுக்கு வந்து என்ன தேவை வந்ததுன்னா, ஃபிஷ் ப்ரொக்யூர் பண்ணுறதுலையும், சிக்கன் ஒரு ஸ்டாண்டர்டான சிக்கன் சப்ளை எடுக்கிறதுலையும், கோட் ஆடுகளை வாங்குறதுலையும் எங்களுக்கு சேலஞ்ச் வர ஆரம்பிச்சிது. எப்பயுமே ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு தேவை ஏற்படும். இதை எப்படா சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறப்ப தான் ஒரு புதுசாக நீங்கள் ஒன்று கண்டுபிடிப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தேவை வர்றப்ப 4 கடை ஆகுது. நாங்கள் இதுக்கு நடுவில் வந்து ஒரு புது கான்செப்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நம்மலாம் புதுசாக கறி கடை இந்த பிஸ்னஸ்க்கு வர்றோம், இந்த மீட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றோம். ஆல்ரெடி பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கவங்க, எங்களோட பெருசாக பண்ணிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், அவங்கக்கிட்ட பெரிய வால்யூம் இருக்குது, நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, இதை ஏன் மெர்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடை ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க, ஒரு ஓல்டு மெத்தடில் ரன் ஆகிட்டு இருக்க, பில்லிங் சிஸ்டம் இருக்காது, கொஞ்சம் கிளீன்லினஸ் இருக்காது, யூனிஃபார்ம்ஸ் இருக்காது, பேக்கிங் நல்லா இருக்காது, இப்படிலாம் எதுவுமே இல்லாத கடைகளை ஏன் நம்ம மாடர்ன் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைங்கக்கிட்ட போய் பேசி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி தரேன், உங்களுக்கு கடையவே புதுசாக பிராண்டாக நியூ ஆக்கி, உங்களுக்கு டெலிவரி ஆப்லேருந்து, பில்லிங் சிஸ்டம்லேருந்து, யூனிஃபார்ம்ஸ்லேருந்து எப்படி எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பார்ட்னர் பண்ணுற மாதிரி, மியூச்சுவலாக உங்களுக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் 2-3 கடையை வந்து ஆட் பண்ணோம். அப்போ வந்து எங்களோட தேவைகள் அதிகமாகுது. அந்த டயத்தில் தான் சிக்கனை வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம். அப்பாஸ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அதை ஏன் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு முத நாங்கள் உள்ளே போனது ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா கடல்னா உண்மையிலே கடல் அதுதான். அதை வந்து நீங்கள் கவரே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு, ஏன்னா ப்ராடக்ட்ஸ் நிறையா, ஃபிஷ் ஐட்டம்ஸ் நிறையா. அப்போ ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதில் எங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே லாக் ஆகாமல், சிவாஜி படத்தில் ரஜினி சொன்ன மாதிரி ஐவாஸ் கார்னட்டுங்கிற மாதிரி, இதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரிட்டர்ன் வர்றோம். திரும்ப சிக்கன் வந்து செஞ்சு பார்க்குறோம். சிக்கன் நாங்கள் வந்து ஒன்று மட்டும் என்ன பண்ணுவோம், எந்த ஒரு வேலை பண்ணாலும் பயங்கர துல்லியமாக கால்குலேட் பண்ணி பண்ணுவோம். ஃபுட் பிஸ்னஸையே, இந்த ஃபுட் பிஸ்னஸ் அனுபவமே இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நாங்கள் எப்படி இவ்வளோ பெருசாக வர முடிஞ்சது அப்படின்னா, எவ்ரி 5 grams நாங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவோம். எங்கள் கடைக்கு போகிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அளந்து நிறுத்து, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருந்தது. அதே வேலையை நாங்கள் சிக்கனில் பண்ணுறப்ப ஒரே ஒரு பேட்ச் செஞ்சு பார்த்தோம். அதில் என்ன மாதிரியான ஒரு சேலஞ்செலாம் வரும்னா, கோழி குஞ்சு வாங்கி வளர்க்குறீங்க இல்லைங்களா, அந்த கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு ஒரு பேட்சுக்கு நாங்கள் வாங்குகிறோம். கோழி குஞ்சு வாங்குறதோட காஸ்ட்டு பேப்பர் ரேட்டுன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது சில நேரம் ஏறும் இறங்கும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த 45 நாளில் சிக்கனை வெளியேற்ற போகிறப்ப டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்த கம்ப்ளீட் பேட்ச் லாஸ். எங்களுக்கு லக்கீலி அது வந்து நல்லா இருந்தது, அந்த பேட்ச் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. செகண்ட் பேட்ச் நாங்கள் வாங்க போகிறப்ப அதே கோழி குஞ்சு 36 ரூபா, 3 times பெருசாக இருந்தது. பேப்பர் ரேட்டெல்லாம் டவுனாக இருந்தது. அப்போ வந்து என்னடா இது பயங்கரமான ஃப்ளக்சுவேஷனாக இருக்கே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், அதுலேருந்து அப்படி கொஞ்சம் ட்ராப் பண்ணி இந்த கோட் செக்டாருக்குள்ளே போகிறோம். அப்போ வந்து தான் கேள்விப்படுறோம், இந்த ராஜஸ்தான்லாம் ஆடு கிலோ எடைக்கு இவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க, அவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க, ஏன்னா இவ்வளோ சீப்பாக இருக்குது, அங்கேருந்து 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து 400 ரூபாய்க்கு போட்டு பொழந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ஹிந்தியும் தெரியாது, ஊரையும் தெரியாது,
யாரையோ சும்மா அந்த ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பி போகிற மாதிரி போகிறோம். சும்மா போய் பார்க்க போகிறேன்னு போயிட்டு நானும் வந்து போய் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சின்ன சின்ன பசங்க தான், உங்களை வந்து எந்த அளவுக்கு அப்படி மெஸ்மரைஸ் பண்ணி உங்களை உட்கார வைக்கணுமோ அவங்களுக்கு தெரியும். 250 rupees per kg, நீங்கள் அங்கே போய் 300 ரூபாய்க்கு விற்கலாம், 350 ரூபாய்க்கு விற்கலாம், செம லாபம். நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இவ்வளோ சீப்பாக கிடைக்குது. ஆட்டை பற்றி எதுவுமே தெரியாது. போயாச்சு. ஆடு எடுத்து சரி வாங்கியே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து ஆடு வாங்குகிறோம். அங்கே உட்காந்து வெயிட் போடுறதெல்லாம் நான் எழுதி இவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு, இவ்வளோ கேஜிக்கு நான் கோட் வாங்கியிருக்கேன், 150 கோட்ஸ் இந்த கேஜி இருக்குன்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு 11 நாள் அங்கே தங்கி இருந்து நிறைய இடங்களை பார்த்துட்டு வர்றேன். வந்து இறங்கினோடனே ஒரு பெரிய இடி தான். நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி மொபைல் ஆன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கால் எங்கள் டீம்லேருந்து வருது, டே நீ வந்து வாங்கி அனுப்பிச்சு ஆடே இங்கே வரலை அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் நேராக ஏர்போர்ட்லேருந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. வந்து பார்த்தா ஏன் அப்படின்னா, அங்கே நாங்கள் மெஷர் பண்ணதில் இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஆடுன்னு ஒரு 19 கிலோக்கு ஒரு என்ட்ரி போட்ட ஒரு ஆடு இங்கே 12 கிலோ இருக்குது. 7 கிலோ குறையுது, எடை குறையுது. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நானும் போய், ஆனால் இதெல்லாம் தான் நான் வாங்கின ஆடு, எனக்கு நல்ல அடையாளம் தெரியுது, இதெல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரில. அந்த ஒரு பர்டிகுலர் லோட்லேயே ஒரு ஃபியூ லேக்ஸ் வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஒரு 3-3.5 லட்ச ரூபா கிட்ட நஷ்டம். திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அதை கொஞ்சம் பிரேக் போடுறோம். ஐயோ பயங்கரமான நஷ்டம் அதெல்லாம் தெரியாமல் உள்ளே போனால் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ஃபார்ம் கிட்ட பேசுகிறோம். அவர் வந்து பயங்கரமாக எங்களுக்கு அக்ரிமெண்ட் காப்பிலாம் போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பையர்ஸ்க்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி பில்லெல்லாம் அனுப்புகிறாரு. அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் திரும்ப போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். போகிறப்ப நாங்கள் ஒருவேளை எங்களோட இன்ட்யூஷனில் என்ன இருந்ததுன்னா, அந்த வெயிட் மிஷினில் ஏதாவது குளறுபடி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு ஓன் வெயிட் மிஷினே வாங்கிட்டு அங்கே போகிறோம். அங்கே போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பழையபடி இதே மாதிரி ஆடுங்களை வாங்கி எடையெல்லாம் போட்டு முடிச்சு ரிட்டன் நீங்கள் கொண்டு வர்றோம். பழையபடி வெயிட் குறையுது. என்ன நடந்திருக்குன்னே தெரியல. நம்மளோட ஓன் வெயிட் மிஷின் நம்ம தான் நின்று பார்த்தோம், திரும்பவும் வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ தான் வந்து எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க வந்து அந்த வெயிட் மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஒரு 5 கிலோ இருக்க ஒரு ப்ராடக்ட்டை தூக்கி அதில் வச்சோம் அப்படின்னா அது 7 கிலோவாவோ 8 கிலோவாவோ காட்டும். அந்த மாதிரி வந்து வெயிட் மிஷினில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஃபோர்ஜரி மாதிரி நடக்குது, ஸ்கேம் மாதிரி நடக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விசாரிக்க போனால் தான் இங்கே அவர் ஏமாந்துருக்காரு, அந்த ஊரில் இவர் ஏமாந்துருக்காருன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டாக வெளியே வருது. அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேம் மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி. கம்மியாக கொடுக்குறோன்னு வர வச்சு, அப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, இங்கே பாருங்கள், தங்கம் வந்து பாதி விலை கிடைக்குதுன்னா போய் வாங்குறது ஏமாறுறது உங்களோட தப்பு, தங்கம் இவ்வளோ கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேர் தெரியாமல் போய் ஏமாந்துட்டே இருப்பாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் நிறைய பேருக்கு எங்களோட இன்டர்வியூஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எப்படின்னா ஒரு இப்போ இருக்க பிரபலமான ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி எல்லாரும் இந்த ஆட்டு பிஸ்னஸ்குள்ளே குதிக்கிறாங்க. அப்போ வந்து இது என்னென்னா, ஐயோ ஒரு தப்பான ஒரு முன்மாதிரியாக போகுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. ஏன்னா டிஎம்சி இத்தனை பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க, இத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்க, 100 கோடி வருமானம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வருமானம்ங்கிறது வேறு, லாபங்கிறது வேறு, அதுவே தெரில. ஓகேவா? டோட்டல் ரெவன்யூங்கிறது வேறு, மார்ஜின் வேறு. மார்ஜினில் கிராஸ் மார்ஜின், நெட் மார்ஜின் 2 இருக்குது. மார்ஜின் டிஎம்சி எவ்வளோ பார்க்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் இவ்வளோ வருமானம் இருக்கா, அப்போ இதில் ஏதோ பெரிய லாபம் இருக்குன்னு எல்லாருமே நானும் குதிரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் குதிக்கிறாங்க. பட் ஆனால் அப்போ அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்ச உடனே, சரி இந்த மாதிரி பண்ணைகளை நம்பி போய் ஆடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் ஆடு இருக்கிற முறையை வந்து கற்றுக்கணும்னு சொல்லி இங்கேருந்து வாங்க தெரிஞ்ச ஒரு சிலரை கூட கூப்பிட்டுக்கிட்டு போய் ஆடுகள் வாங்க ஆரம்பிக்கிறோம். ஆடுகளை வாங்க ஆரம்பித்து வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரெக்டிஃபை ஆகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 times பெரிய லெசன், ஓகேங்களா, ஒரு 8-9 லட்ச ரூபாய் காலி. அடுத்து படிப்படியாக வந்து சந்தைகளில் ஆடு வாங்குகிற முறையை நாங்கள் கற்றுக்குறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களுக்கும் ஃபுட் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, எங்களுக்கும் இந்த ஆட்டு தொழிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படிடா நீங்கள் ஆட்டு பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. பட் ஆனால் என்னென்னா குவிக்காக கற்றுக்கிட்டே வரும். எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எங்களுக்கே கடைகள் இருந்தது. அப்போ இந்த ஆடுகளை ஸ்லாட்ரு பண்ணுறப்ப மீட் பர்சன்டேஜ், இந்த ஆட்டில் இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, கோழி மாதிரி ஏன் கோழி பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு கோழி ஒரு 2 kg இருந்ததுன்னா அதை ஸ்லாட்ரு பண்ணிங்க அப்படின்னா உரிச்சதுக்கப்புறம் 1.65 kg மீட் வருங்கிறது கேரண்டி. அது ஒரு 50 கிராம் முன்னையோ பின்னையோ போகலாம். பட் இந்த கோட்டில் இந்த ஆட்டில் இவ்வளோ தான் மீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மெத்தடே கிடையாது. இந்த ட்ரெடிஷ்னலாக, அதாவது பழைய முறையில் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே ஆட்டை பிடிச்சு பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க 10 கிலோ வரும்னு, நான் சொல்லுவேன் 9 கிலோ வரும். இப்படி ஒரு அனுமானத்தில் தான் இந்த வேலையை நடந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அன்சர்டைன், அதாவது வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஏன் நம்ம வந்து சிஸ்டமோட உதவியோடு வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வரலாம். நீங்கள் ஆட்டோலாம் பார்க்குறீங்கல்ல,
ஓலா ஊபர்லாம் முன்னாடி பேரம் பேசிகிட்டே இருப்போம். ஆட்டோக்காரனை போய் பேரம் பேசுனாலே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. புக் பண்ணுறோம், வீட்டு வாசலில் வருது, பிக்கப் பண்ணுறோம், தேவைன்னா 20 ரூபா டிப்ஸு, இல்லைன்னா இல்லை, முடிஞ்சா. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்து தான் இந்த ஆட்டு பிஸ்னஸை வந்து எப்படி மாடர்னாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஆடுகளை தரம் பிரிக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தோம். தரம் பிரிக்கிறதுங்கிறது குவாலிட்டி வைஸாக பிரிக்கிறது எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இருக்குது. காஃபி பீனே பார்த்தீங்கன்னா விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட காஃபி பீன் அப்படிம்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா என்ன, ஒன்றா என்ன, அப்போ ஏதோ தரத்தில் கம்மி, அதில் ஏதோ குவாலிட்டி மிஸ் ஆகுது. அப்போ இந்த ஆடையும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியாக கொண்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்து ஏஜ் வச்சு சொல்லுவாங்க. அதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லுன்னு ஏஜ் வச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 கேட்டகரியாக பிரித்து டோட்டலாக இதை வந்து 24 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏஜ், மேல், ஃபீமேல், குவாலிட்டி அப்படின்னு சொல்லி 24 விதமாக அதை பிரித்து இந்த மாதிரி ஆடு இருந்ததுன்னா, இந்த உயிரடையில் இருந்ததுன்னா இதில் இவ்வளோ கறி வரும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறோம். அந்த ஆப்பு படிப்படியாக ஒரு 6-7 விதமாக அதை நாங்கள் மாடிஃபை பண்ணிட்டே வரோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, நம்ம சிஸ்டம் சொல்கிற மீட் ஈல்டு வருதான்னு சொல்லி எங்கள் கடையில் நாங்களே ஸ்லாட்டர் பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கு இன்புட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டியூன் பண்ணி இதை வந்து இந்த ஆட்டு தொழிலை வந்து ஆட்டை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் தான் நின்று தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லாமல் ஒன்று பண்ணுறோம். எனக்கு தெரியும் 300 ஆடுனாலும் சரி 500 ஆடுனாலும் சரி நான் நின்று விற்றாதான் ஆச்சு, என்னை தவிர்த்து யாரோ ஒருத்தர் நின்னா எவ்வளோ கொடுத்தாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்களுக்கு கோயம்புத்தூரில், மதுரையில், சேலத்தில், திருநெல்வேலியில் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. இது எல்லாமே வந்து எப்படின்னா நாங்கள் வரணுன்ற தேவையே கிடையாது. எங்கள் வந்தோடனே ஃபுல்லாக என்ட்ரி போட்டு முடிச்சு வெயிட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க லோடு மொத்த விலை என்ன, இதில் லாபம் இருக்கா இல்லையா, லாபம் இருந்ததுன்னா 100 ரூபா இருக்கா, 200 ரூபா இருக்கா, 300 ரூபா இருக்காங்கிற வரைக்கும் எங்களுக்கு சிஸ்டம் அங்கே உட்காந்து எங்களோட ஹெட் ஆஃபீஸில் உட்காந்தாலே தெரிகிற அளவுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக டெவலப் பண்ணோம். அது டெவலப் பண்ணோடனே இது ஒரு பெரிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நம்ம வந்து இதை கிராக் பண்ணோம்னு சொல்லி சென்னையில் இருந்தோம். சென்னையிலேருந்து மதுரை போனோம், மதுரை, கோயம்புத்தூர், சேலம், இப்போ எல்லா பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பெங்களூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்டாருக்குள்ளேயே மீட் கார்கஸ் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ்க்கு, ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுற ஒரு யூனிட் ஒன்று ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி அப்படியே க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அப்படி பெருகுது. போன வருஷத்தோட பிகினிங்கில் 1 பிரான்ச் இருந்தது, போன வருஷத்தோட எண்டில் 4 பிரான்ச் ஆச்சு. இப்போ இது 5வது பிரான்ச் ஒன்று திருநெல்வேலியில் ரெடியாக இருக்குது, 6வது பிரான்ச் பெங்களூரில். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டர் யூனிட் அப்படி மல்டிப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ், இந்த ட்ராவல் ஃபுல்லாக ஜேர்னி ஃபுல்லாமே இப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்சி வந்து ஆல்ரெடி ஒரு ஃபண்டட் கம்பெனி, சின்ன இன்வெஸ்டர்ஸோட, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸோட ஃபண்டிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டன்சோ கோஃபவுண்டர் இருக்காங்க, எல்என்டியோட யுஏஇ கண்ட்ரி ஹெட் இருக்காங்க, போபே கம்பெனியோட சிஇஓ சிஎஃப்ஓ அவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. இப்போ நாங்கள் இன்னொரு பெரிய ரவுண்டாக ஃபண்டிங் போகிறோம். பிஸ்னஸ் வந்து இன்னும் அதர் ஸ்டேட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு, வேறு நான் சொன்ன மாதிரி பார்ட்னர் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து கடைகளை நிறையா உள்ளே கொண்டு வரதுக்கு, ஓன் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நிறைய செக்டரில் உள்ளே போகிறோம். இந்த வருஷத்தோட கடைசியில், அதாவது 2026 டிசம்பரில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது மாதிரி இன்னும் 1 மடங்கு பெருசாக இருக்கும் கம்பெனி. ஆடுங்களை கொண்டாந்து விற்கிற ஒரு எண்டு இருக்குது அப்படின்னா, ஆடுங்களை வாங்குறது தான் வந்து மேஜரான ஒரு சேலஞ்சு. இதில் என்னென்னா, இப்போ நாங்கள் எங்கெங்கிறதுலாம் ஆடு கொண்டு வரோம் அப்படின்னா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஆடுகள் கொண்டு வர்றோம். நம்ம ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே செம்மறிகள் கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் எடுத்தோன்னே கேட்பாங்க, வடமாநில ஆடுகள் மட்டும்தான் இவங்க கொண்டு வராங்கன்னு கிடையாது. சில ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் அதாவது செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படி நாங்கள் முதல் ராஜஸ்தானில் போய் ஆடு எடுத்து பார்த்து அதை எப்படி சரி பண்ணமோ அந்த மாதிரி இங்கே செம்மறி ஆடுகள் கொள்முதல் பண்ணுறதை நாங்கள் எடுத்து செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய எக்ஸசைஸாகவே பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் இந்த வருஷத்தோட முதல் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே டிஎம்சியோட ஓனான செம்மறி ஆட்டு பண்ணைகளும் வளர்ப்பு பண்ணைகளும் இதே மாதிரி அதுக்கு எங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணைகளோட கை சேர்ந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வால்யூம் ஆஃப் ஷீப் மார்க்கெட் ஒன்று, அதாவது செம்மறிக்கான ஒரு பெரிய தளத்தை ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்க்குறவங்க கிட்டேருந்து நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ணிக்கிறது, ப்ளஸ் நம்மளே ஆடுகள் வாங்கி கொடுத்து, செம்மறிகள் வாங்கி கொடுத்து அதை வளர வச்சு திரும்ப நம்மளே எடுத்துக்கிறது, பைபேக் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் போகிறோம். வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் போய்ட்டு யாசர் வந்து இப்போ ராஜஸ்தானில் இருக்கார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். நீங்கள் வந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஆடுலேருந்து 350 ஆடு வரையும் வரும். ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட 5 பிரான்ச்சுக்கும் சேர்த்து 2500 ஆடுலேருந்து 3000 ஆடு வரையும் வாரம் வாங்குகிறோம். அதாவது அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஆடுலேருந்து 12,000 ஆடு வரையும் நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம். வால்யூம்னு வந்து பார்த்தா ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு நீங்கள் 8,000 போட்டிங்கனாலே
நம்பர்ஸ் தெரியும். ஒரு ஆடு சராசரியாக 8,000 போட்டிங்கனாலே 2,000 ஆடு பண்ணாங்கனாலே எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் என்னென்னா திரும்பவும் சொல்கிறேன், ரெவென்யூங்கிறது வேறு, மார்ஜின் வேறு. மார்ஜின்லேயே கிராஸ் மார்ஜின், நெட் மார்ஜின் அப்படிங்கிறது வேறு. லாபத்தில் உங்களோட செலவுகள் போக உங்களுக்கு கிடைக்கிற கையில் நிற்கிற லாபம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வேறு. பட் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஆப்ரேட் பண்ணுறப்ப, இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆப்ரேட் பண்ணுறப்ப நாங்கள் ஃபியூச்சராக டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை முன்னோக்கி நாங்கள் போயிட்டுருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்ததுமே நம்மளும் போகிறோம் ராஜஸ்தானில் ஆடு எடுத்துகிட்டு வந்தோம் விற்கிறோம் அப்படின்றவங்களை வந்து நிறைய இடத்துல நாங்கள் வந்து அதை போட்டியாக பார்க்குறதில்ல. கட்டாயமாக ஒரு தொழில் புதுசாக உருவாகிறப்ப இதே மாதிரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறையா வரும். நீங்கள் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருப்பட்டி காப்பின்னு ஒன்று வந்தது. இன்றைக்கி அந்த கருப்பட்டி காப்பிங்கிற பேர்லேயே எத்தனை பிராண்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஊருக்கு தெருவுக்கு இருக்குது. பட் யாரோ ஒருத்தவங்க தான் அதில் அதாவது நிற்க முடியும் மார்க்கெட்டில். ஏதோ ஒரு வகையில் அவங்க தனித்துவமாகவோ அதை பெட்டராகவோ பண்ணுறதுனால தான் அவங்களால நிற்க முடியும். இதில் பயங்கரமான லாபம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி யாருமே பெரிய பெரிய கம்பெனி வேலையே பார்க்க தேவையில்லை. பூரா ஆடு வாங்கிட்டு வந்து விற்றாலே போதும். பட் இதில் வந்து அந்த மாதிரி மார்ஜின் கிடையாது. இந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கணக்கு பண்ணி கொண்டு வந்து கணக்கு பண்ணி வியாபாரம் பண்ணுறதுனால தான் எங்களால் இந்த தொழிலை பெருசு பண்ண முடியுது, விரிவடைய வைக்க முடியுது. பல மாவட்டங்களுக்கோ மாநிலங்களுக்கோ போகிற அந்த ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 முறை 3 முறை ஆடு வாங்கி நீங்கள் விற்றீங்கனாலே 10-15 லட்ச ரூபாய் நீங்கள் நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய அந்த யூடியூப்பில் தம்ப்நெயிலில் போட்டுடுறாங்க, ஐடி இளைஞர்கள் ஆடு வளர்த்தாங்க, இவ்வளோ சம்பாரிச்சாங்க அவ்வளோ சம்பாரிச்சாங்கன்றது. அது ஒரு வகையில் நல்லதுன்னு தான். என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத உங்களால் சொல்லலாம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், நம்மளும் ஆடு வளர்க்குறோம் விற்கிறோங்கிற மாதிரி போயிடுது. இதில் பெரிய அளவில் பொருள் நஷ்டம் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 100-150 என்கொயரியாவது நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்களா, டிஎம்சி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்களா. நான் இப்போ அவங்கள்ட்ட எல்லாருமே என்ன சொல்லுவேன், எல்லா ஏஜ் குரூப்பும் WHO ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்லேருந்து, பைலட்ல இருந்து, ஆர்மி ஆஃபீஸர்ஸ்ல இருந்து, தஞ்சாவூர் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல இருக்க பெரிய பெரிய நிலக்கிழாறுல இருந்து எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க. நாங்களும் எங்கள் ஊரில் ஒன்று போடுறோம், ஆடு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன் என்ன, இங்கே ஃபஸ்ட்டு வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசு. ஒரு லோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த ஒரு லோடு வண்டியோட காசு, ஆடோட காசு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய். இந்த 30 லட்ச ரூபாயை எனக்கு இப்போ 5 ஊருக்கும் லோடு வந்திருக்கு. சேலத்தில், மதுரையில், எல்லா இடத்துலையும் லோடு வந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் நான் இறக்கியிருக்க லோடோட காஸ்ட் 1.5 கோடி ரூபாய். இந்த 1.5 கோடி ரூபாய் ஆட்டையும் விற்று முடிச்சு இதில் என்ன லாபம் கிடைக்கும்னு இன்னும் ஒரு 1-2 மணி நேரத்தில் நாங்கள் சிஸ்டமில் பார்த்து முடிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம லாபத்தில் விற்க போகிறோம். லாபம்னா எவ்வளோ லாபம் இருக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிருவோம். அது இல்லாமல் இந்த தொழிலை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 30 லட்ச ரூபாய் ஆட்டை நீங்கள் விற்று முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ லாபத்துக்கு விற்றுருக்கமா நஷ்டத்துக்கு விற்றுருக்கமான்னு. ஏன்னா இதை எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு 10 கேஜிக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வரோம், 10 கிலோக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம், 10 கிலோக்கு நம்ம விற்க போகிறோம். அங்கே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம், இங்கே 12 ரூபாய்க்கு விற்கிறோம், 20 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. 10 கிலோக்கு வாங்கிட்டு வந்திருக்காது, உண்மையிலே இங்கே 10 கிலோவா வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுல தான் சேலஞ்சே இருக்குது. நிறைய பேர் அங்கே 10 கிலோ வாங்கியிருக்கோமானே தெரியாமல் அங்கே என்னமோ வாங்கிட்டு வந்து இங்கே என்னமோ விற்கிறோன்னு நினச்சி பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஆட்டு தொழிலில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்புறம் நீங்களே தொழில் பண்ண ஆரம்பிக்கிற அளவுக்கு நான் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா, இந்த தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை எதையுமே நீங்கள் செய்கிறப்ப சின்ன அளவில் செஞ்சு பார்த்து வாங்க. 25, 50, 100 அப்படி போங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலையும் லாபம் இருக்குது, என்னால் இதை பெருசு பண்ண முடியும்னு நினைக்கிறப்ப நீங்கள் பெருசாக போங்க. மொத்தமாக போய் ஆடு எடுத்துகிட்டு வர்றோம் விற்கிறோன்னு சொல்லி நிறையா பேர் இதை நம்ப வச்சு இன்றைக்கி ஏமாத்துற மாதிரி போயிடுது. இன்றைக்கி வந்து இதுவுமே இங்கேயே ஒரு ஸ்கேம் மாதிரி ஆயிடுச்சு. வாங்க, எனக்கு ஆடு வாங்க தெரியும், நான் உங்களை கூட்டு போய் ஆடு வாங்கி தரேன், எனக்கு ஒரு ஆட்டுக்கு 100 ரூபாய் மட்டும் கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. ஆடு வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. விற்கவும் முடியாமல். ஒன்னொன்று என்னென்னா, பெரிஷபிள் ஐட்டம்ஸ், லைவ் அனிமல் 3 நாளைக்கு மேலே தாங்காது. அது வேற ஒரு சீதோஷ நிலையிலேருந்து இங்கே வருது. அங்கே வெயிலாக இருக்கும், இல்லை பனியாக இருக்கும், இங்கே வர்றப்ப வெயிலாக இருக்கும், மழையாக இருக்கும். அங்கே ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கும், இங்கே ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கும். அங்கே இருக்க தண்ணி செட் ஆகும், இங்கே இருக்க தண்ணி செட் ஆகாது. ஆடு 3 நாளில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பயங்கரமாக எடை குறையும். பொருள் கிடையாது, இரும்போ துணியோ கிடையாது, வச்சு விற்கலான்ற மாதிரி முடியாது. அதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்ளையும் டிமாண்டையும் மேட்ச் பண்ணுறோம். சப்ளை டிமாண்டை மேட்ச் பண்ணுறது தான் இதில் இன்னொரு பெரிய சேலஞ்சு. இந்த வாரம் என்னென்ன என்னோட கஸ்டமருக்குலாம் எவ்வளோ ஆடு தேவைங்கிற ரெக்குவயர்மெண்ட்டை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறது. மண்டே ஆர்டர் எடுத்துருவோம், வெள்ளிக்கிழமை அவங்க எல்லாருக்கும் கரெக்டாக அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிடுவோம். இன்றைக்கி சாயங்காலமோ அப்படி இல்லாட்டி நாளை காலையில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆடு பார்க்க முடியாது. நீங்கள் காலையிலே பார்த்துருப்பீங்க எத்தனை ஆடு வந்து இறங்குச்சு, இப்போ எவ்வளோ ஆடு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சாயங்காலமோ இல்லை நாளை காலையில் பார்த்தீங்கன்னா ஆடு இருக்குது. அந்தளவுக்கு சப்ளையும் டிமாண்டையும் மேட்ச் பண்ணணும்.
வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு யாரோ வருவாங்க வாங்குவாங்கன்னு உட்காந்துருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் நஷ்டம் போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த தொழிலை தெரியாமல் பண்ணாதீங்க. மெயினாக அது ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் நான். லாபகரமாக பண்ணுறதுக்கு ரொம்ப நீங்கள் மெனக்கடணும், அதையும் தயாராக இருந்துக்கோங்க. இந்த தொழிலை பண்ணலான்னு புதுசாக உள்ளே வர்றவங்க நான் எங்கேயோ வேலை பார்க்குறேன், சைட் பிஸ்னஸாக ஒரு வருமானம் வர மாதிரி பார்க்குறேன்னா நீங்கள் அங்கே சம்பாதிக்கிற காசை பூரா இதில் கொட்டுற மாதிரி ஆயிரும். அவ்வளவு பண நஷ்டம் ஆகும் தெரியாமல் பண்ணிங்கன்னா. பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் அதுக்குள்ளே உள்ளே வந்திருக்காங்க. மெயினாக டாக்டர்ஸ் தான். இதுதான் எங்களோட மொபைல் ஆப். இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேக் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஒரு பையரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 ஆடையை நான் பில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது போல் இந்த டோக்கனில் இப்போ நாங்கள் ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த உயிரிடை வந்து செக் பண்ணுறோம். ஆடை உயிரிடை என்ன இருக்குது அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணுறோம். இந்த ஆடு என்ன ஏஜ், பல் போடாத ஆடா மேலா அப்படிங்கிற டீட்டெயிலை ஆட் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த தரம் பிரிக்கிறதுன்னு சொல்லி முதல் தரம் 2ஆம் தரம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 தரம் இருக்குது. அது போக இந்த ஆடோட ஏஜ் என்ன அப்படிங்கிற இந்த எல்லா டேட்டாவுமே இந்த டோக்கனில் நம்ம ஆப் மூலமாக ஃபீட் பண்ணுறோம். இப்படியே ஒரு டோக்கனுக்கு இந்த 300 ஆடு வந்திருக்குல்ல, இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம் என்ட்ரி போட்டுட்ருக்காங்க, இங்கே ஒரு என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. 2 பக்கம் முடிச்சு இந்த 300 ஆடோட என்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஆடுகளை நம்ம என்ன விலைக்கு விற்க முடியும், என்ன விலைக்கு விற்றா நமக்கு லாபம், இல்லை இந்த ஆட்டில் லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத உடனே நம்ம சிஸ்டம் மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். கம்பெனியில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த பீரியட்லேயே 2010-11லேயே எல்லாருமே நியர்லி ஈக்குவல் சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கோம். கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எங்களுக்கு நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிட்ட சேலரி 25,000 ரூபாய். 25,000 ரூபாயிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 4 பேர் அந்த பிஸ்னஸை பார்க்குறோம், 4 பேர் இந்த தோசா வில்லேஜ் அப்படிங்கிற இந்த ஃபுட் பிஸ்னஸை பார்க்குறோம். பிஸ்னஸ் பெருசாகுது, நிறையா கொண்டு வர்றோம். டெக்னிக்கலாக எங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பலமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பு, டிஃப்ரெண்ட் பிலீஃப், நாங்கள் வந்து ரிலேட்டிவ், கல்யாணம் வந்து ஃப்ரெண்டு, டிஃப்ரெண்ட் பிலீஃப் சிஸ்டம், எப்படி சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் தான். ஒன்று அந்த இன்ஜினியரிங் ப்ளஸ் வந்து டெக்னாலஜி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறோம். என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அதை ஏன் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு முத நாங்கள் உள்ளே போனது ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா கடல்னா உண்மையிலே கடல், அதுதான் ப்ராடக்ட்ஸ் நிறையா, ஃபிஷ் ஐட்டம்ஸ் நிறையா. அப்போ ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதில் எங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே லாக் ஆகாமல் சிவாஜி படத்தில் ரஜினி சொன்ன மாதிரி ஐ வாஸ் கார்னட்டுங்கிற மாதிரி இதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ரிட்டர்ன் வரும். திரும்ப சிக்கன் வந்து செஞ்சு பார்க்குறோம். ஒரே ஒரு பேட்ச் செஞ்சு பார்த்தோம். அதில் என்ன மாதிரியான ஒரு சேலஞ்செலாம் வரும்னா, கோழி குஞ்சு வாங்கி வளர்க்குறீங்க இல்லைங்களா, அந்த கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு ஒரு பேட்ச்க்கு நாங்கள் வாங்குகிறோம். கோழி குஞ்சு வாங்குறதோட காஸ்ட்டு பேப்பர் ரேட்டுன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது சில நேரம் ஏறும் இறங்கும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த 45 நாளில் சிக்கனை வெளியேற்ற போகிறப்ப டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்த கம்ப்ளீட் பேட்ச் லாஸ். எங்களுக்கு லக்கீலி அது வந்து நல்லா இருந்தது, அந்த பேட்ச் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. செகண்ட் பேட்ச் நாங்கள் வாங்க போகிறப்ப அதே கோழி குஞ்சு 36 ரூபா, 3 டைம்ஸ் பெருசாக இருந்தது. பேப்பர் ரேட்டெல்லாம் டவுனாக இருந்தது. அப்போ வந்து என்னன்னா இது பயங்கரமான ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், அதுலேருந்து அப்படி கொஞ்சம் ட்ராப் பண்ணி இந்த கோட் செக்டாருக்குள்ளே போகிறோம். அப்போ இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் வேணும்னோடனே, அப்போ ஆல்ரெடி 1 or 2 கம்பெனிஸ் வந்துருச்சு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஃபுட் அட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு சில சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ எங்களையும் வந்து கம்பெனியில் இருக்கவங்க, நவாஸ் நீங்கள் எல்லாம் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் தானே, நீங்கள் ஏன் இப்படி ஒரு ஆப் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் ஒரு டெலிவரி ஆப் ரன் பண்ணி குரோம்பேட்டில் பேஸாக வச்சு நாங்கள் ஒரு 100 கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் ஸ்விக்கி வந்து கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே வருது. அப்போ வந்து தரமணியில் இருக்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறப்ப நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் அந்த நோட்டீஸை வாங்கிட்டு எங்கள் டீமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஸ்விக்கின்னு ஒரு டெலிவரி ஆப் வந்திருக்கு, நம்மளை மாதிரியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்க ப்ராடக்டை எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது, எப்படி பெருசாக்குறது, மார்க்கெட்டை இன்னும் பெனிட்ரேட் பண்ணுறது எப்படின்றது எங்களுக்கு தெரியலை. அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தோம், அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே மட்டும். அதுக்குள்ளே இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெருசாகாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓகே நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி, பட் ஒன்லி கம்பெனிக்குள்ளே மட்டுமே ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டோம். ரொம்ப பெருசாக வளருது கம்பெனி.
இவ்வளோ இந்த நாட்டில் இவ்வளோ தான் மீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மெத்தடே கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க 10 கிலோ வரும், நான் சொல்லுவேன் 9 கிலோ வரும். இப்படி ஒரு ஒரு அனுமானத்தில் தான் இந்த வேலையை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அன்சர்டைன், அதாவது வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயத்த ஏன் நம்ம வந்து சிஸ்டமோட உதவியோட வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வரலாம். ஆடுகளை தரம் பிரிக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்து ஏஜ் வச்சு சொல்லுவாங்க. அதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லுன்னு ஏஜ் வச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 கேட்டகரியாக பிரித்து டோட்டலாக இதை வந்து 24 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏஜ், மேல், ஃபீமேல், குவாலிட்டி அப்படின்னு சொல்லி 24 விதமாக அதை பிரித்து இந்த மாதிரி ஆடு இருந்ததுன்னா, இந்த உயிரடையில் இருந்ததுன்னா இதில் இவ்வளோ கறி வரும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறோம். அந்த ஆப்பு படிப்படியாக ஒரு 6-7 விதமாக அதை நாங்கள் மாடிஃபை பண்ணிட்டே வரோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, நம்ம சிஸ்டம் சொல்கிற மீட் ஈல்டு வருதான்னு சொல்லி எங்கள் கடையில் நாங்களே ஸ்லாட்டர் பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கு இன்புட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டியூன் பண்ணி இதை வந்து இந்த ஆட்டு தொழிலை வந்து ஆட்டை பற்றி தெரிஞ்சு ஒருத்தர் தான் நின்று தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லாமல் ஒன்று பண்ணுறோம். இன்றைக்கி எங்களுக்கு கோயம்புத்தூரில், மதுரையில், சேலத்தில், திருநெல்வேலியில் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. இது எல்லாமே வந்து எப்படின்னா நாங்கள் வரணுன்ற தேவையே கிடையாது. எங்கள் வந்தோடனே ஃபுல்லாக என்ட்ரி போட்டு முடிச்சு வெயிட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க லோடு மொத்த விலை என்ன, இதில் லாபம் இருக்கா இல்லையா, லாபம் இருந்ததுன்னா 100 ரூபா இருக்கா, 200 ரூபா இருக்கா, 300 ரூபா இருக்காங்கிற வரைக்கும் எங்களுக்கு சிஸ்டம் அங்கே உட்காந்து எங்களோட ஹெட் ஆஃபீஸில் உட்காந்தாலே தெரிகிற அளவுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக டெவலப் பண்ணுவோம். டிஎம்சி வந்து ஆல்ரெடி ஒரு ஃபண்டட் கம்பெனி, சின்ன இன்வெஸ்டர்ஸோட, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸோட ஃபண்டிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டன்சோ கோஃபவுண்டர் இருக்காங்க, எல்என்டியோட யுஏஇ கண்ட்ரி ஹெட் இருக்காங்க, கோபே கம்பெனியோட சிஇஓ சிஎஃப்ஓ அவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. இப்போ நாங்கள் இன்னொரு பெரிய ரவுண்டாக ஃபண்டிங் போகிறோம். பிஸ்னஸ் வந்து இன்னும் அதர் ஸ்டேட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு, நான் சொன்ன மாதிரி பார்ட்னர் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து கடைகளை நிறையா உள்ளே கொண்டு வரதுக்கு, ஓன் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நிறைய செக்டரில் உள்ளே போகிறோம். இந்த வருஷத்தோட கடைசியில், அதாவது 2026 டிசம்பரில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது மாதிரி இன்னும் 1 மடங்கு பெருசாக இருக்கும் கம்பெனி. ரொம்ப பெருசாக வளருது கம்பெனி. அப்போ தான் ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் வர்றாங்க. இங்கே இருக்க எல்லா மேஜர் ஐடி கம்பெனிஸ்லையும் நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம். டிசிஎஸ், சிடிஎஸ், ஆக்சென்ச்சர், சதர்லாண்டு, சின்டெல், பர்ச்சூசா, எல்லா கம்பெனிலுமே பண்ணியிருக்கோம். சடனாக கோவிட் வருது. சரி, 20 நாள் பிரேக் டவுன், அதாவது லாக்டவுன், பரவாயில்ல நம்ம என்ஜாய் பண்ணலாம், வேகமாக வேலை பார்த்துட்டே இருக்கும், கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறமா 20 நாள், 40 நாள் ஆகுது, 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு மேலே போகாமல் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பழையபடி வருமா, இதோட தேவை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா பக்கமே வர ஆரம்பிச்சு. எந்தெந்த பிஸ்னஸ்லாம் அடியாச்சுன்னா, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி அடியாச்சு, செக்யூரிட்டி சர்வீசஸ் அடியாச்சு, பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட், ஒரு கம்பெனியை சார்ந்து இருக்க ஹாஸ்டல்ஸ், அதில் எங்களோட கம்பெனியும் கிட்டத்தட்ட வந்து இனிமே இது வந்து இதோட தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லிமிட்டடாக தேவைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகுது. பட் என்னென்னா உடனே சரி என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நாங்கள் 4 பேரில் 2 பேர் வேலைக்கே போயிடுவோம் பழையபடி, 2 பேர் மட்டும் ஏதோ ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பழையபடி ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணுறோம். திரும்ப ரெடி பண்ணி நானும் கல்யாண் சுந்தரமும் வேலைக்கு போயிடுறதா பிளான். ஆன்லைன் மார்க்கெட் அப்போ பிக்கப் ஆகுது. இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைனில் மீட்டு, ஃபுட் ப்ராடக்ட்டு, கிராசரிஸு, இது எல்லாமே பயங்கரமாக, அதாவது வந்து பல மடங்கு பெருகுது. அப்போ ஏன் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஒரு டெக் பீஸ் நம்ம கிட்டே இருக்குது, இதில் நமக்கு அனுபவம் இருக்குது. அப்போ அப்பாஸ் சொன்ன மாதிரி வந்து நம்மளும் இந்த மீட் ஃபுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத குரோம்பேட்டில் ஒரு ஸ்டோர் வைக்கிறோம். ஒரு மாடர்னான ஒரு மீட் ஸ்டோர். இப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தது.